So we are going to see an important concept called sudo's file. Okay, we are going to see an important concept called sudo's file. Okay, it's a very important concept. Okay, so upon in the sudo's file, okay, the sudo's file concept, let's see what problems this concept sudo's file concept solves. Okay, sudo's file concept use பண்ணறதுல என்ன problem, real time problem solve ஆகுது, let's see it. Okay, fine. Okay, let's go to instance. Okay, so I just create a user. Now user add பண்றேன். So normal உங்களுக்கு தெரியும், ஒரு user add பண்ணனும் அப்படினா you have to switch as root user, right? If you want to add a user, you have to switch as root user. So sudo su, so I switch as root user. Who am I? Okay, so I'm a root user. Okay, so now what I do, I will just I'm going to add a user. Okay, so user add, okay, user add okay, user add Prem. So I'm going to add a user called Prem. So Prem user add பண்ணிட்டேன். Let's set up password for him. Password Prem. Okay, so I'll set up password. Okay, I set the password successfully. Let's see the user is created or not. cat/etc passwd. See, Prem user create ஆயிருக்காரு. Great. Okay, so I'll exit from root user. Fine. So இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'll switch as Prem. Okay, நான் Prem user switch பண்றேன். I'm going to switch to Prem user account. So SU stands for switch Prem. Okay, I'll switch as Prem user account. Who am I? Okay, who am I? So I'm Prem. இப்போ என்ன பண்ணா Prem. Okay, from Prem user I'm going to add a user. Prem user வந்து நான் என்ன பண்ண போறேன், through Prem user நான் ஒரு user add பண்ண போறேன். அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், ரூட் யூசரால மட்டும்தான் யூசர் ஆட் பண்ண முடியும், அப்ப பிரேம்ங்கிறது ஒரு நார்மல் யூசர், அவர் எப்படி ஒரு யூசர் ஆட் பண்ண முடியும், டவுட் இருக்கா? ஓகே ஃபைன், லெட்ஸ் எக்ஸிட். இப்போ பண்ண முடியாது, கரெக்டா பிரேமால ஆட் பண்ண முடியாது. லெட்ஸ் எக்ஸிட். இது யாரு? இது ஒரு நார்மல் யூசர். EC2 யூசரும் நார்மல் யூசர் தான். இந்த யூசரால ஒரு யூசர் ஆட் பண்ண முடியாத பார்க்கலாம். யூசர் ஆட் அர்னி. ஓகே, அர்னிங்கிற யூசரை இந்த EC2 யூசரால ஆட் பண்ண முடியுமா? சி, பெர்மிஷன் டினைட். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், sudo user add அர்னி கொடுக்குறேன். ஓகே, sudo user add அர்னி. ஸோ now what happens, sudo நான் இங்க கொடுத்தேன்னா, ஓகே, இது sudoங்கிற கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு யூசர் ஆட் ஆயிடும். சி, ஆட் ஆயிடுச்சு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த EC2 யூசருக்கு, ஓகே, EC2 யூசருக்கு sudo, ஓகே, sudo root பவர் இருக்கு. மீன்ஸ் sudo, ஓகே, sudo கமாண்ட், ஓகே, sudo கமாண்ட் யூஸ் பண்ண பெர்மிஷன் இருக்கு. ஸோ அப்போ வந்து EC2 நார்மல் யூசருக்கு ஒரு நார்மல் யூசரால ரூட் யூசரா கன்வெர்ட் ஆக முடியுது. பிகாஸ் இட் ஆட்ஸ் பெர்மிஷன். இந்த EC2 யூசருக்கு என்ன இருக்கு, அந்த பவர் இருக்கு. என்ன பவர்? sudo யூசரா மாறி அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ற பவர் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நம்ம sudoங்கிற யூஸ் பண்றோம். ஓகே, அப்போ இந்த sudoங்கிற கமாண்ட் யூஸ் பண்ற பெர்மிஷன் யாருக்கு இருக்கு? EC2 யூசருக்கு. ஓகே ஃபைன், யூசர் கிரியேட் ஆயிருக்கும். cat, let's set the password. sudo பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். அர்னி பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன். let's check whether user is created. See, earning user created. Okay fine, let's switch to Prem. Okay, Prem user switch பண்ணிட்டேன். let's என்ன பண்ணலாம், user add some name as Ram. See, permission denied. சரி, ஓகே, சரி, நான் இங்கே sudo யூஸ் பண்றேன். sudo user add Ram. See, it's asking for password. I'm giving. See, Prem is not in sudo's file. அப்பனா என்னன்னா, பிரேமுக்கு sudoங்கிற கமாண்ட் யூஸ் பண்ண பெர்மிஷன் கிடையாது. அப்ப பிரேமால ரூட் யூசரா மாற முடியாது. ஓகே, இப்போ நார்மல் ஒரு இப்போ எப்படி சூப்பர் மேன், அப்படி ஒரு நார்மல் மேன் ஒரு கேஜெட் ஏதோ இருக்கும், அந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி சூப்பர் மேனா கன்வெர்ட் பண்றேன். இந்த பவர் ரேஞ்சர்ஸ்லாம் அதான் பார்த்துப்பீங்க. கரெக்டாக சின்ன வயசுல பவர் ரேஞ்சர்ஸ்னா ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஜஸ்ட் பவர் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணனா இது ஃப்ரம் நார்மல் மேன் தே பிகம் சூப்பர் மேன். கரெக்டாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க கையில் அது ரிமோட் மாதிரி எதனா வச்சிருப்பாங்க. ஸோ ஹெல்ப் ஆஃப் தட் தே பிகம் சூப்பர் மேன், சூப்பர் ஹீரோஸ். ஓகே, அப்போ அதே மாதிரி
ஈஸி டு யூசருக்கு சூடோங்கிற கமெண்ட் யூஸ் பண்ணி ரூட் யூசரா மாற முடியும். சூப்பர் பவர் வாங்க முடியுது, சூப்பர் பவரா மாற முடியுது. ஆனா பிரேமுக்கு அந்த பவர் கிடையாது. சூடோங்கிற கமெண்ட் யூஸ் பண்ற பவர் கிடையாது. ஏன்னா பிரேம் இஸ் நாட் இன் சூடோஸ் ஃபைல். அப்ப சூடோஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகே, என்ன ஃபைல்? சூடோஸ் ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல போயிட்டு யாருக்கெல்லாம் சூப்பர் பவர் வேணுமோ அந்த சூடோ கமெண்ட், யாருக்கெல்லாம் அந்த சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணுமோ அந்த யூசரெல்லாம் இந்த சூடோஸ் ஃபைல நீங்க ஆட் பண்ணணும். அப்ப ஈஸி டு ஐஃபன் யூசரை இந்த சூடோஸ் ஃபைல ஆட் பண்ணனால ஈஸ்ட் ஐஃபன் யூசரால என்ன யூஸ் பண்ண முடியும்? சூடோ கமெண்ட்டை ஈஸ்ட் ஐஃபன் யூசரால யூஸ் பண்ண முடியும். ஆனா பிரேமால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிரேம் இஸ் நாட் தேர் இன் திஸ் சூடோஸ் ஃபைல். பிரேமோட நேம் இந்த சூடோஸ் ஃபைல்ல இல்லாதனால பிரேம் can't use sudo command, so it does not have that root power. Clear? புரியுதா? அப்ப எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறோம்? நம்ம ஜஸ்ட் பிரேமை எடுத்துட்டு போய் இந்த ஃபைல்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரேம் என்ன பண்ணலாம்? he can use the sudo. அப்ப சூடோஸ் ஃபைல் எதுக்கு? எந்தெந்த யூசர்ஸ்க்குலாம் நீங்க ரூட் பவர் கொடுக்கணுமோ, சூடோஸ் ஃபைல் எதுக்கு? எந்தெந்த யூசர்ஸ்க்குலாம் நீங்க ரூட் பவர் கொடுக்கணுமோ அந்த யூசர்ஸ்லாம் இந்த ஃபைல போய் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா they get the root power. Clear? If clear, just drop yes. என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண புரிஞ்சா? சூடோஸ் ஃபைல் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றது அந்த கான்டெக்ட் கிளியரா? அப்ப நார்மல் யூசர்ஸை நீங்க ரூட் யூசரா மாத்தணும். நார்மல் யூசருக்கு ரூட் பவர் வேணும். ஒரு நார்மல் யூசருக்கு ரூட் பவர் வேணும் அப்படின்னா அந்த நார்மல் யூசரை நீங்க சூடோஸ் ஃபைல் ஆட் பண்ணிட்டீங்கன்னா they can get that root power. Clear? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? பிரேமை போய் ஆட் பண்ணலாமா? ஸோ எக்ஸிட். ஓகே, எக்ஸிட். ஸோ நான் என்ன பண்றேன்? ஐ ஜஸ்ட் ஸ்விட்ச் டு ரூட் யூசர் பிகாஸ் ரூட் யூசரால மட்டும்தான் அந்த சூடோஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாட் ஐ டூ நவ்? ஓகே, ஐம் கோயிங் டு ஓப்பன் தட் சூடோஸ் ஃபைல். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? அந்த சூடோஸ் ஃபைல் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ த லொகேஷன் இஸ் டு ஓப்பன் த சூடோஸ் ஃபைல் cat/etc sudoers. இதுதான் ஃபைல் நேம், sudoers. see. ஓகே, இந்த ஃபைல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா let's open this file. இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி படிப்போம் இந்த ஃபைலுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கு. see, sudoers allow particular user various commands the root user. see, இங்க அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கா ரூட் யூசருக்கு எல்லா பவரும் இருக்கு. ஃபைன். இங்க எங்கேயும் ஈஸ்ட் ஐஃபோன் யூசர் ஆட் பண்ணல பாத்தீங்களா? இங்க எங்கேயும் ஈஸ்ட் ஐஃபோன் யூசர் ஆட் பண்ணவே இல்லையே. அப்ப எப்படி ஈஸ்ட் ஐஃபோன் யூசருக்கு வந்து பவர் இருக்கு? இங்க எங்க ஈஸ்ட் ஐஃபோன் யூசர் ஆட் பண்ணிருக்காங்களா? இல்ல. அப்ப இங்க பாத்தீங்களா வீல்னு ஒரு குரூப் இருக்கு. சி, ஆல் தி பீப்புள்ஸ் இந்த குரூப் வில் டு ரன் ஆல் தி கமாண்ட்ஸ். அப்ப வீல்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்குள்ள இருக்க யூசர்ஸ்க்குலாம் சூடோஸ் பவர் இருக்கும். வீலுங்கிற ஒரு குரூப் இருக்கு. ஓகே, அந்த குரூப்புக்குள்ள இருக்க யூசர்ஸ்க்குலாம் சூடோ பவர் இருக்கும். அப்ப அந்த வீல் குரூப்ல ஈஸ்ட் ஐஃபோன் யூசர் இருக்கிற பார்க்கணுமா? எப்படி பார்க்கறது? குரூப்ல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு LAD-G குரூப் நேம் வீல். சி, அப்ப அந்த வீலிங் குரூப்ல யார் இருக்கா? ஈஸ்ட் ஐஃபோன் யூசர் இருக்காரு. அப்படின்னா அந்த வீலிங் குரூப் என்ன பெர்மிஷன் இருக்கு? சூடோ யூஸ் பண்ண பெர்மிஷன் இருக்கு. வீலிங் குரூப்புக்கு சூடோ யூஸ் பண்ண பெர்மிஷன் இருக்கு. அப்ப வீல் குரூப்புக்கு சூடோ யூஸ் பண்ண பெர்மிஷன் இருக்குன்னா வீல்குள்ள இருக்க யூசர்ஸ்க்கு பெர்மிஷன் இருக்கும். கிளியர்? பட் டைரக்டா ஈஸ்ட் ஐஃபோன் யூசர் ஆட் பண்ணாம ஒரு குரூப்புக்குள்ள வந்து அந்த குரூப்ல போய் அந்த யூசர்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா they will have the root permission. ஓகே, அப்ப நம்மளும் என்ன பண்ண போறோம்? ஒன்னு டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிரேமை வந்து ஆட் பண்ணலாம். இல்ல இந்த குரூப்ல ஆட் பண்ணாலும் பிரேமுக்கு சூடோஸ் பவர் கிடைச்சிடும். ரெண்டுமே நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரேமை வந்து இந்த குரூப்ல ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ how to add frame, how to edit this, how to add frame. எப்படி பிரேமை வந்து அந்த குரூப்ல வீல் குரூப்ல ஆட் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியும். ஓகே, how to add gpos wd-a frame என்ன பண்றேன்? வீல் குரூப்ல ஆட் பண்றேன். சி, ஆட் பண்ணிட்டேன். லெட்ஸ் செக். சி, பிரேம் ஆட் பண்றேன். இப்போ எக்ஸிட் பண்ணி switch as frame நான் switch பண்றேன். Okay, who am I? So I just log in as frame. இப்போ sudo user add ram அப்படி கொடுக்குறேன். see, okay, ram அப்படி நான் கொடுக்குறேன். Done.
பாத்தீங்களா? தென் பிரேம்ங்கிற யூசர் ராம்ங்கிற யூசர் ஆட் ஆயிடுச்சு. செக் பண்ணலாமா? etc ஸ்லாஷ் சாரி cat ஸ்லாஷ் etc பாஸ்ட் அப்படி சி இப்போ பிரேமுக்கு ஓகே பிரேமுக்கு என்ன பவர் வந்துருச்சு? சூடோ கமாண்ட் யூஸ் பண்ண பவர் வந்துருச்சு. ஓகே சூடோ பாஸ்ட் அப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ண போறேன் பிரேமுக்கு. சாரி ராமுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ண போறேன். That's all. Clear? புரியுச்சா? அப்ப எப்படி ஒரு நார்மல் யூசருக்கு ரூட் பவர் அந்த சூடோங்கிற ரூட் பவரை எப்படி நம்ம கொடுக்கறது? புரிஞ்சுச்சா? கிளியர்? everyone is clear? Fine. Got it? ஓகே ஓகே அப்ப நீங்க வந்து ஒரு குரூப்ல தான் ஆட் பண்ண தேவை. டைரக்டா கூட இந்த சூடோஸ் ஃபைல்ல பிரேமா ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ராமுக்கு வந்து சூடோஸ் பவர் இருக்கா பார்க்கலாமா? exit I will just go and check for அரணிக்கு இருக்காது. So switch as Arani. See, wow. By yarn install git அப்படின்னு கொடுக்குறேன். சி இல்ல நான் சூடோ கொடுக்குறேன். சி சி Arni is not in sudo's file. இப்போ Arni என்ன குரூப்ல ஆட் பண்ணாம டேட்டாவே sudo's file ஆட் பண்ண போறேன். ஸோ நீங்க sudo's file எடிட் பண்ணணும். ஓகே எக்ஸிட். ஸோ ரூட் யூசரா நான் ஸ்விட்ச் ஆயிக்கிறேன். நீங்க sudo's file எடிட் பண்ண அப்படின்னா cat ஸ்லாஷ் etc sudo's file வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மீன்ஸ் sudo's file இருக்க கண்டென்ட் நான் ரீட் பண்ணிக்கிறேன். sudo இப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் this file must be edited with a command called vi sudo. இப்போ இந்த ஃபைலை நீங்க எடிட் பண்ணணும். if you want to edit this file you should use a command called vi sudo command யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ sudo vi sudo command இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை எடிட் பண்ணிக்கலாம். சி இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி டேரக்டா என்ன பண்ண போறேன்? அர்னிக்கு ரூட் பெர்மிஷன் கொடுக்க போறேன். எப்படி? ஜஸ்ட் கிவ் அர்னி ஆல் பவர். ஓகே எல்லா பவரும் இருக்கு. மீன்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆல் ஓகே அப்போ வந்து எல்லா கமெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கிளியர்? ஃபைன். ஓகே ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக். எக்ஸிட் ஸ்விட்சஸ் அர்னி su அர்னி 1 2 3 4. ஸோ பார்த்தீங்கன்னா sudo yarn install git. சி பாஸ்வேர்டு கேட்குதா? அப்போ அர்னிக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ரூட் யூஸராக மாறி எக்ஸிக்யூட் பண்ணும். அப்புறம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அர்னியோட பாஸ்வேர்ட் சி இட் இஸ் இன்ஸ்டாலிங். கிளியர்? ஓகே நான் இன்ஸ்டால் பண்ணல, நோ கொடுத்துட்றேன். ரைட். இப்போ எனக்கு வந்து அர்னிக்கு பாஸ்வேர்ட் கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் யூசருக்கு பாஸ்வேர்ட் கேட்காது. சி யான் ஓகே நான் இட்ஸ் தேடுறேன். அது ஸ்விட்சஸ் ஈஸ்ட் டைப் பண்ணி சார் who am I? who am I? ஈஸ்ட் டைப் பண்ணி சார் sudo yarn install git அப்படின்னு கொடுக்குறேன். சி எனக்கு பாஸ்வேர்டை கேட்க பாருங்க. பட் அர்னிக்கு பாஸ்வேர்ட் கிடைச்சா? ஏன்னா ஒரு வாட்டியும் நீங்கள் ரூட் யூஸராக மாறும்போது பாஸ்வேர்ட் அத்தான்டிகேட் பண்ணாதான் உங்களால் ரூட் யூஸராக மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணாம் ரிமூவ் பண்ணேன்னு சி அப்போ அர்னி வந்து ரூட் யூஸராக எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு பாஸ்வேர்ட்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் ஸ்விட்சஸ் ரூட் யூஸர். ஓகே கோ டு தட் ஃபைல் sudo vi sudo அந்த sudo ஃபைல் போங்க. இங்கே போயிட்டு நோ பாஸ்வேர்ட். ஓகே யூ கிவ் ஜஸ்ட் நோ பாஸ்வேர்ட். ஓகே if you give no password ஓகே ஜஸ்ட் இங்கே பாருங்க இது மாதிரி நோ பாஸ்வேர்ட் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நோ பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு ஆல் கோலன் ஆல் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை கேட்காது. அப்படின்னா அர்னி ரூட் யூஸராக மாறும்போது பாஸ்வேர்ட் கேட்காது. இல்லை இது நோ பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஒரு வாட்டி நீங்கள் அர்னி வந்து ரூட் யூஸராக மாறும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே ஃபைன்.
So let's see now. Exit. Switch to admin account. Okay, 1, 2, 3, 4. ஓகே, இது வந்து அர்னியை சுவிட்ச் ஆகும் ஒரு பாஸ்வேர்டு. இது கேட்கும். நான் சொல்றது சூடோ யூஸ் பண்ணும்போது. முன்னாடி சூடோ யூஸ் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்சா, இப்போ பாஸ்வேர்ட் கேட்கா. சூடோ yum install சி பாஸ்வேர்ட் கேட்கல பாருங்க. சாரி, yum install git. சாரி git. சி பாஸ்வேர்ட் கேட்கல. ஸோ இட்ஸ் யுவர் விஷ். அப்போ வந்து ஒரு நார்மல் யூசர் ரூட் யூஸராக மாறும்போது நீங்கள் நோ பாஸ்வேர்ட் கொடுத்தா பாஸ்வேர்ட் கேட்காது. இல்லை கொடுக்கல, நீங்கள் மென்ஷன் பண்ணால் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த யூசரோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு a normal user can become a root user. Clear? Fine? Clear? So yes கொடுத்தனா எனக்கு இன்ஸ்டால் ஆகும். That's all. Clear? Any doubts? So anyone have any doubts, you can ask. No doubts? Clear? Okay. So tomorrow will be the last class for Linux. Okay. So just practice the commands. Okay. Which is uploaded in YouTube. Just practice everything. So if you have any doubts, you can ask tomorrow. So tomorrow will be the last class. Then we'll be starting shell scripting from next week. Okay. Okay. So if anyone have any doubts, you can ask me.